பூச்சி இது நார்மலாகவே மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே தான் வெளியிலேருந்து நம்ம தோட்டத்துக்கு வருது. அது எப்படி வருது அப்படின்னா, ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு மனம் உண்டு, அந்த இலைகளுக்கு மனம் உண்டு. அந்த மனத்தை வச்சு தான் அந்த பூச்சிகள் வந்து அங்கேருந்து வந்து இந்த செடிகளில் வந்து உள்ளே உட்காந்து இந்த பாதிப்பு உருவாக்குது. ஸோ அந்த மனத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து பூச்சி விரட்டி. நம்ம வந்து பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதில்ல. பூச்சிக்கொல்லிங்கிறது ரசாயனம். பூச்சி விரட்டி அப்படிங்கிறது வந்து பூச்சியை வந்து இந்த மனத்தை மாற்றி விட்டோம்னா அந்த மனம் வந்து நோக்கி அந்த பூச்சிகள் உள்ளே வராது அப்படிங்கிறது. அதில் 2 விஷயம். வரப்பு ஓரங்களில் நம்ம பார்டரில் வந்து பார்டர் கிராப்பாக அதிக மனம் உள்ள செடிகள் வைக்கணும். அது சாமந்தி, மஞ்சள் கலர் உள்ள பூச்செடிகள், புதினா, இந்த மாதிரி ரொம்ப மனமுள்ள செடிகளில் பார்டர் கிராப்பாக வச்சுட்டா அந்த செடிகள் அங்கேயே இருந்துக்கும். ஆமனுக்கு வந்து பார்டர் கிராப்பாக வச்சாலும் ஆமனுக்கு செடியிலையும் அந்த வெளியிலேருந்து வர பூச்சிகள் இருந்துக்குது. இன்னொன்று பூச்சி விரட்டி தயாரிக்கணும் அப்படிங்கிறது, எல்லா இலைகளையும் போட்டு பூச்சி விரட்டி தயாரிக்கும் போது அது மனம் பல மடங்கு பெருகி அந்த மனம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடியில் அந்த மனத்துக்காக வேறு மாதிரி மாறிடுது. ஒரிஜினல் மனம் இல்லாமல் வேறு மனம் மாறுறதுனால அந்த பூச்சிகள் வந்து உள்ளே வந்து நம்ம செடிகளை பாதிப்பு உருவாக்குறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதனால் பூச்சி விரட்டியும் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ அட் ப்ரெசென்ட்டாக ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வெள்ளை மாவு பூச்சி. இந்த வெள்ளை மாவு பூச்சி ரூகோஸ், மீலி பக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பூச்சிகள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. அது இந்த மழை காலத்தில் கட்டுப்பாடாக இருக்குது. பனிக்காலம் முடிகிற டைமில் ஆரம்பித்தா அந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்பை உருவாக்குது. நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்து இப்போ ரூகோஸையும் இந்த மீலி பக்ஸையும் சாப்பிடக்கூடிய இன்னொரு பூச்சி, இறைவிழுங்கியாக ஒரு பூச்சி கொடுக்குறாங்க. முட்டை வடிவத்தில் கொடுக்குறாங்க. அது பேர் கிரைசோபெர்லா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூச்சி இப்போ ரீசெண்டாக வாங்கி கொண்டு வந்து அந்த முட்டைகளை இலைகளில் வந்து ஸ்டேபிள் பண்ணி அந்த பூச்சியை சாப்பிட விட்டுருக்கோம். அதில் தான் இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பாக்கு மரம், தென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்குது. அதில் அந்த பூச்சிகள் போகும்போது கீழே இருந்து அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால் இறைவிழுங்கி வச்சோம்னா அந்த இறைவிழுங்கி இந்த பூச்சியோட இனங்கள் அதிகமாகும் போது அந்த இறையை வந்து ஒரு இந்த வெள்ளைப்பூச்சி நமக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அது பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இதை கடந்த 3 வருடமாக இதை பயன்படுத்துகிறோம். இந்த வெயில் காலம் வர்றப்பெல்லாம் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது நல்லாவே கட்டுப்படுத்துது.